பாவதோஷம். இதில் முக்கியமானது மண் தோஷம், பெண் தோஷம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் வெற்றி தோல்விகளுக்கும், மகிழ்ச்சிகளுக்கும், கஷ்டங்களுக்கும் எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் இந்த இரண்டு விஷயங்களும் சம்பந்தப்பட்டிருக்கும். இப்போது நம் புதிதாக வீடு கட்டுவது என்பது இந்த இரண்டிற்கும் தொடர்புடையது. ஏனென்றால் வீடு என்பது சுக்கிரன், அதில் பெண் என்பவள் சுக்கிரன். பூமி நிலம் என்பது செவ்வாய், அதாவது முருகன். ஆகவே புதிதாக வீடு கட்டுபவர்களும் வீட்டில் உள்ள பெண்களின் மனைவி, மருமகள் அவர்களின் எண்ணங்களின் அடிப்படையிலும் ஜாதகத்தின் அடிப்படையிலும் வீடு கட்ட வேண்டும். ஏனென்றால் வீட்டில் அதிக நேரம் வசிப்பவரும் நிர்வகிப்பவரும் ஆளக்கூடியவர்களும் பெண்களே. மேலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மனையில் இதற்கு முன்பு அந்த மனையில் ஏதாவது தவறுகள், தோஷங்கள், குறைகள் இருந்திருந்தால் நம் வாங்கிய மனை சரியானதா என்பதை அறிய அந்த இடத்தில் பசுமாடுகளையும் நாய்களையும் ஒரு நாள் கட்டி வைத்து அந்த இடத்தை பார்த்தால் அந்த இடத்தில் இரண்டு ஜீவன்களும் ஓரளவுக்கு அமைதியாக குறைந்தபட்சம் அந்த நாள் முழுவதும் இருந்தால் அந்த மனை நேர்மறை ஆற்றல் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். சல்லிய தோஷம், உயிர் பலி இது போன்ற காரணங்கள் கூட இருந்திருக்கலாம். பொதுவாக அந்த மனையில் வீடு கட்டுவதற்கு முன்பு அந்த நிலத்தை உழுது நவதானியத்தை விதைத்து 21 நாட்கள் கழித்து அதில் பசுமாடுகளை மேயவிட்டு பிறகு அதில் வீடு கட்டலாம். அந்த மனையில் ஈசானியம் என்று சொல்லக்கூடிய வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலை, ஜலமூலை, ராஜநடை மற்றும் தலைவாசல் அமையக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் செவ்வாய்க்கிழமை சந்திர ஓரையில் 1 அடிக்கு 1 அடி ஒரு குழி எடுத்து அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஓடும் நீர், ஆறு, வாய்க்கால் போன்ற நீர்நிலையில் கரைத்துவிட்டு அந்த ஆற்று மணலை கொண்டு வந்து இந்த இடத்தில் நிரப்பிவிட வேண்டும். இந்த வகையில் அந்த மண் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். அந்த மண்ணின் தோஷம் நீங்கும். காப்பர் கம்பியை கொண்டு அந்த நிலத்தின் மண்ணின் தன்மையை அறிய முடியும். முக்கியமாக உங்களது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் பஞ்சபூத தத்துவங்களின் நிலத்தத்துவத்திற்கு காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதரை வழிபட்டும், திருச்சிக்கு அருகில் மணச்சநல்லூரில் உள்ள பூமிநாதர் கோவில், இந்த கோவில்களில் மனமுருகி வழிபட்டு அங்கிருந்து தீர்த்தமும் திருநீரும் கொண்டு வந்து வாஸ்து நாளில் உங்களது பூமி பூஜையில் இதை பயன்படுத்துங்கள். மேலே குறிப்பிட்ட அனைத்து வழிமுறைகளும், பரிகாரங்களும், வழிபாடுகளும் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்து நமது கனவு இல்லத்தை கட்டி கனவுகள் மெய்ப்பட வைக்கும். இது போன்று ஏதாவது ஒரு வகையில் உங்களது நம்பிக்கைக்கும் மன திருப்திக்கும் ஏற்ற வகையில் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி எளிய முறையில் பணமும் நேரமும் விரயமின்றி செய்துவிட்டால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மன திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். சிரமமின்றி மிக எளிமையாக வீட்டை கட்டி வாழ்வாங்கு வாழ முடியும். இது நமது முன்னோர்களும் சித்தர்களும் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை. இதை சரியாக பயன்படுத்தி அமைதியான, ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான முன்னேற்ற பாதையில் செல்வோம். மற்றவர்கள் அனுபவத்திலிருந்து நம் பாடம் கற்றுக்கொள்வது புத்திசாலித்தனமா, இல்லை நாமவே கஷ்டப்பட்டு அனுபவித்து பாடம்